தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கை என்பதை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, வாழ்வின் நிறைவை எப்படி அடைய வேண்டும் என்பதையும் தன்னுடைய மகன் வழியாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆனால் நாம் நம் பயணத்திலே துன்பம் என்ற அந்த நிகழ்வை கடந்து அதன் வழியாக பயணிக்கின்ற போதுதான் மகிழ்வை நாம் நிறைவாக அடைய முடியும் என்பதை விளக்குகிறார். அந்த துன்பத்திலே பயணிப்பதை கடப்பதற்கு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் அவற்றிலே குறுக்கு பாதையை அல்லது தாண்டி செல்வதை, மாற்று பாதையை நாம் தேர்வு செய்கிறோம். அது வருகின்ற சங்கடங்களை, வாழ்வின் முழுமையை, மகிழ்ச்சியை அடையாமல் போகிறோம். நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய இயலாமைக்காக, அந்த மகிழ்ச்சி என்ற வாழ்வை தவறவிட்டதற்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியில் நாம் தகுந்த விதத்திலே பங்கெடுக்க இறை அருளை மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ராபர்ட் அவர்களின் உடல்நலத்திற்காகவும் இதுவரை அவர் பெற்ற உடல்நலத்திற்கு நன்றியாகவும், மேலும் ஆனந்த் ரூபி மரிய லூயிஸுடைய ஆண்மையை பார்த்ததற்காகவும் திருப்பலி சிறப்பாக தெரிவிப்போம். மேலும் 3வது வார வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி, மேலும் இங்கே இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக தெரிவிப்போம். இந்த திருப்பலியில் தகுதியான முறையில் நாம் பங்கெடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் அடைக்கலதாஸ் செசிலி கமலா இவருடைய ஆண்மையை பார்த்ததற்காகவும் சிறப்பாக தெரிவிப்போம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாம் விடாமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறார் கடவுள் மகன். வாருங்கள் அவனை கொண்டு போவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37 வசனங்கள் 3 மற்றும் 4, 12 மற்றும் 13, 17 முதல் 28 வரை. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடு நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவரை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரன் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொண்டு இந்த ஆழ்பிடிகள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையில் இருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவர் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாறை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் கையில் இருந்து அவரை தப்பிவிட்டு தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உறுதிவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வேறுபொழி. பின்பு அவர்கள் உணவு அருந்துபடி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கெலியாவிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலியரின் வணிகக்குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போரத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரரை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொண்டு அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலியருக்கு அவரை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரன், நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர்கள் அவர்களை கடந்து செல்கையில் புலியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலியரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கொள்ள பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகிலே அன்பு கூர்ந்தார். இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களை நோக்கி கூறியது, மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிடிக்குடி வெட்டி ஒரு காவல் மண்டபம் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களும் அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அவரை இறுதி நாளில் அவரிடம் அனுப்பினார். அம்மகனையும் கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈடு இறக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளருக்கு அத்திராட்சை தோட்டத்தை முத்தைக்கு விடுவார் என்றார். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது ஏற்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தால் அதற்கு உட்படுவது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அவருடைய ஓமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வெளியேறியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஜென் துறவி அவர் போகின்ற இடத்திற்கெல்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடியை தூக்கிக் கொண்டு போனார். அவ்வப்பொழுது அந்த கண்ணாடியை அவர் பார்ப்பதும் அவருடன் பயணித்த சீடர்களுக்கு இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதை பார்த்து அவரை சரி செய்து கொள்வதற்கும் இதை பயன்படுத்துவதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் இதை பார்த்தால் என்ன பார்க்கிறார் என்று புரியவில்லை என்ற கேள்வி எழுந்தது. அப்பொழுது ஒரு நாள் அந்த சீடர்களில் ஒருவர், குருவே, எங்களுக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் எப்போதாவது அந்த கண்ணாடியை பார்க்கிறீர்கள், நீங்கள் முகம் பார்ப்பதற்கு பார்க்கிறீர்கள், உங்கள் தலையை அல்லது உங்களை சரி செய்து கொள்வதற்கு பார்க்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
ஆனால் அது அப்படி தெரியவில்லை. எதற்காக இப்படி பார்க்கிறீர்கள்? அதனுடைய அர்த்தம் பொருள் தெரிந்தால் நலமாக என்று கேட்டார். அந்த சென் துறவி அவர்கள் சொன்னார், நான் மன கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது, எனக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நான் அந்த கண்ணாடியை பார்ப்பேன். அந்த பிரச்சனைக்கு தீர்வு அந்த கண்ணாடியில அங்கு பார்க்கின்ற அந்த மனிதன் பிரச்சனைக்கு அவன்தான் காரணம். அதை விட்டுவிட்டு எங்கோ யாரோ காரணம் என்று நீ அழைத்து தேடாதே. அந்த கண்ணாடியில் பார்க்கின்ற அந்த மனிதன் தான் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்பதை அந்த கண்ணாடி நமக்கு வெளிப்படுத்தும். ஒரு சில நேரங்களில் நாம் மனச்சோர்வுற்று இருக்கின்ற பொழுது அப்பொழுது பார்ப்பேன். அப்பொழுது அந்த கண்ணாடியில் இருக்கின்ற அந்த மனிதன் தான் உனக்கு அந்த மனச்சோர்வுக்கு மருந்தாகக்கூடியவன். அவனிடம் இருக்கின்ற ஆற்றல், திறமை உன்னுடைய மனச்சோர்வை போக்கும், உன்னுடைய வாழ்க்கையின் தடையை மாற்றும் என்று அந்த கண்ணாடி சொல்லும். இந்த கண்ணாடியிலே பார்க்கின்ற அந்த உருவம் யாருடைய உருவம்? அந்த குருவினுடைய உருவம். அப்பொழுது அவர் தன் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகின்ற பொழுது அந்த போராட்டத்தை வெற்றி கொள்ளக்கூடிய மனிதன் இவன்தான், நீதான் என்றும், வாழ்க்கையிலே வருகின்ற சோர்வு, களைப்பு, ஒரு விரக்தி இவற்றிற்கு மறந்து இந்த மனிதன் தான், நீதான், உன்னிடம் இருக்கின்ற திறமையை, ஆற்றலை பயன்படுத்தும் என்றும் அது சொல்லும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திராட்சை தோட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த தோட்டத்தை அருமையாக வேலி அமைத்து அதிலே கிழிவு குழி வெட்டி ஒரு மாடம், பார்ப்பதற்கு பெரிய மாடம் கட்டிவிட்டு அந்த தோட்டத்தின் உரிமையாளர் குத்தகைக்காக கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தோட்டத்திலே அந்த திராட்சை ரசம் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்வை தருகிறது, அது பலனை தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பதை ஆரம்பிக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக அந்த உடைத்திருந்த அந்த திராட்சை ரசத்தை பிழிவுக்குழியில் போட்டு நசுக்கி அதை கசக்கி பிழிகின்ற பொழுதுதான் திராட்சை ரசம் வருகிறது. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பம் என்ற அந்த களத்திலே நாம் அதில் பயணிக்கின்ற பொழுதுதான், அதை கடந்து செல்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? குறித்த நேரத்தில் விளைச்சலை பெற்றுவர தன்னுடைய பங்கை கொடுப்பதற்காக ஊழியரை அனுப்பின பொழுது அவர்கள் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. காரணம், அவர்கள் உழைக்கவில்லை, அது பலன் கிடைக்கவில்லை. எனவேதான் அந்த ஊழியர்களை அழைத்து விரட்டுகிறார்கள். பிறகு அந்த உரிமையாளர் இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்து அனுப்புகிறார். அவர்களையும் அடித்துக் கொள்கிறார்கள். பிறகு தன்னுடைய மகனை அனுப்புகிறார். அந்த இவன் தான் இந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரன், இவனை அழித்து விட்டால் இந்த இடம் நம்மை சாரும், நாம் அபகரித்துக் கொள்ளலாம் என்று அவனை கொண்டு வருகிறார்கள். இறுதியிலே தோட்டத்தின் உரிமையாளர் என்ன செய்கிறார்? அனைவரையும் நீக்கிவிட்டு அடித்து குறைத்துவிட்டு தக்க சமயத்திலே கூலி கொடுக்கின்றவரிடம் அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாழ்க்கை என்ற திராட்சை தோட்டமாகி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் அந்த பயணிக்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களை கடந்து செல்கின்ற பொழுது அதில் வருகின்ற மகிழ்ச்சி வாழ்க்கையின் முழுமையாக இருக்கிறது, மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த துன்பத்திலே பயணிப்பதற்கு பதிலாக, துன்பத்தை கடந்து செல்வதற்கு பதிலாக நாம் குதிக்க பார்க்கிறோம் அல்லது வேறு பாதையை தேர்வு செய்கிறோம். ஆனால் அந்த பாதை சரியான இடத்திற்கு நம்மை மகிழ்ச்சி இந்த இடத்திற்கு அழைத்து செல்வதில்லை. பல நேரங்களில் இந்த கேள்வி எல்லாருக்கும் எழும். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும், நான் உள்ள போகின்றேன் என்பது புரியவில்லை, ஏன் என்னை கணக்கிடித்து காக்கவில்லை என்ற கேள்வி. கடவுள் நம்மை உலகம் என்னும் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே வருகின்ற துன்பங்களை கடப்பதற்கான சக்தியை, அறிவை, ஆற்றலை தேர்ந்து தெரியக்கூடிய நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக குறுக்கு
அல்லது அந்த துன்பத்தை தாண்டி செல்கின்ற, கடந்து செல்லாமல் தாண்டி செல்கின்ற, அல்லது வேறு பாதை, எளிதாக இருக்கின்ற பாதையை நாம் தேர்வு செய்கிறோம். அதிலே வருகின்ற துன்பத்தை மகிழ்ச்சிக்கு பதிலாக வாழ்க்கை என்ற இந்த தோட்டத்திலே துன்பம் வருகின்றது, அதற்கு கடவுளை பழி கொடுக்கிறோம். கடவுள் நம்மை படைத்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேர்வு செய்கின்ற அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நாமே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த பொறுப்பை நன்றாக செய்யாமல், வேலைகளை செய்யாமல் அதை கட்டி கழிக்கின்ற பொழுது கடைசியிலே உனக்கு நான் இடத்தை வாழ்க்கையில் உன்னை கொடுத்தேன், காட்சி தோட்டத்தை கொடுத்தேன், ஆனால் அதை சரியாக உழைப்பினால் உன்னுடைய வருகின்ற வாழ்க்கையுடைய துன்பத்தினால் அதை சரியாக பலன் கொடுக்காமல் போய்விட்டார் என்று ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு பொறுப்பற்ற நிலையில் இருக்கிறாய் என்று நம்மை கேட்பார். எனவே இந்த வாசகத்தில் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், இஸ்ராயேல் தன்னுடைய கடைசி பையனை அதிகம் அன்பு செய்தார். எல்லா இடங்களிலும் கடைசி பிள்ளையை அதிகம் அன்பு செய்வது இயற்கைதான். ஆனால் அனைவரையும் ஆடுகளை மேய்ப்பதற்காக அனுப்பிவிட்ட அந்த தந்தை தன்னுடைய கடைசி மகனை வைத்திருந்தார். அவருக்கு ஒரு அழகான ஆடையை அணிந்து, அவரே கையில் அணிந்து அவனுக்கு உடுத்தி இருந்தார். அந்த மகனும் பல்வேறு கனவுகளை சொல்கிறான். தந்தைக்கு பிரியமானவனாக இருக்கிறார். அவருடைய கனவுகள் எல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. எனவே அவன் மீது பொறாமை கொண்ட அவருடைய சகோதரர்கள் தங்களுக்கு காண்பதற்காக தந்தை அனுப்பியிருக்கிறார். தங்களுக்கு பலகாரங்கள், உணவு எல்லாம் தன்னுடைய தந்தை தாய் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கூட மறந்துவிட்டு அவன் வருகிறான். அவனை கொன்று போடுவோம், கொன்று போட்டுவிட்டு தந்தை சொல்லுவோம். வருகின்ற பொழுது அந்த கொடிய விலங்கு அவனை கொண்டு போட்டுவிட்டது. இதோ பாருங்கள், வெட்ட கரைகள் இந்த சட்டைகளில் கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம் என்று நினைத்தார்கள். இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு குறிப்பாக ஒரு குழுவாக வந்து உண்மை சொல்கிறார்கள், அது தவறு. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அந்த குழுவோடு சேர்ந்து கொண்டு செல்கிறோம். ஏனென்றால் நிறைய குழுவாக இருக்கிறாங்க, அவர்கள் சொல்ல முடியுமா என்று நாம் சந்தேகப்படுகிறோம், தயங்குகிறோம். அது வருகின்ற துன்பத்தை நாம் கூட விளக்க பார்க்கிறோம். ஆனால் அங்கே ரூபன் என்ற அந்த மூத்தவன் அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆனால் உடனே அதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். எப்படி அருமையாக அவனை வாழ்க்கையை போட்டு விடுவோம் என்று சொல்கிறான். பிறகு அவனை போட்டு என்ன பிரயோஜனம்? அவன் வழியாக நமக்கு 20 வெள்ளிக்காசுகள் கிடைக்கிறேன், அவன் சுட்டு விடுவோம், அந்த பாவத்துக்கு நாம் பழியாக மாற்றோம் என்று அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ஆனால் அந்த யோசப் என்ற மகனால் தான் இவர்கள் அனைவரும் பஞ்ச காலத்தை காப்பாற்றப்படுகிறார்கள். இது ஆண்டவருடைய அருள், அவருடைய எண்ணம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில திராட்சை ரசம் தோட்டமாக கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் எப்படி திராட்சை ரசம் அதை மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதே போன்று நமக்கு வருகின்ற துன்பங்கள், கடவுளே எப்படி அந்த துன்பத்தை அவர் தாங்கிக் கொண்டு துன்பத்தின் வழியாக பயணித்து நமக்கு மீட்பை கொடுத்தார். அதே போன்று நமக்கு வருகின்ற துன்பங்களை தாண்டுவதற்கு சக்தியை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவு ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த ஜென் துறவிக்கு தன்தான் குழப்பத்திற்கு காரணம், போராட்டத்திற்கு காரணம் நீ, மனச்சோர்வு உன்னால் முடியும், உன்னிடம் இருக்கிறது என்று அவர் அறிந்து கொண்டார். அதே போன்று நம்மிடம் இருக்கிறது எல்லாம் நம்முடைய பயணத்திலே மகிழ்ச்சியை கண்டறிவது, முழுமையை பெறுவது நம்மிடம் இருக்கிறது. நாம் அந்த துன்பத்தை தாண்டி செல்லக்கூடிய ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே பயணிக்க வேண்டிய ஒழிய அந்த துன்பத்தை கடந்து செல்லாமல், துன்பத்தை தவிர்த்து விட்டு நாம் வேறு பாதையில் செல்ல எத்தனைக்கிறோம், நமக்கு அந்த மகிழ்ச்சியை, மன நிறைவை, வாழ்வின் முழுமையை கிடைக்காமல் போகிறது. நாம் பொருட்பட்டவர்களாக போய்விடுகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நம்மை படைத்து உடையாக வாழ்வை கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு துன்பங்களை கூட தாண்டி செல்ல வேண்டும், அதிலே பயணிக்க வேண்டும். அதில் பயணித்தால்தான் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்பதை அவர் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தினார். நீதி அரசர்களை கொடுத்து அவர்கள் பண்படுத்த பார்த்தார். இறைவாக்குகளை கொடுத்து பண்படுத்த பார்த்தார். அவர்களுக்கு அரசு வேண்டும் என்று சொன்னார்கள், கொடுத்து பார்த்தார். இறுதியிலே தன் மகனையே அவர்களிடம் அனுப்பி அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த சிற்பத்தை கடந்து செல்லக்கூடிய ஆற்றலை அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினார். எனவே அவருடைய பாடுகள், அவருடைய
வெற்றியை கொடுக்கிறது. பாடல் இல்லாமல் உயிர்ப்பு இல்லை என்று சொல்வது போல நமக்கு வருகின்ற அந்தந்த சூழ்நிலைகளிலே வாழ்க்கை என்ற திராட்சை பழத்திலே அந்த திராட்சை பழம் அந்த சுவையான அந்த ரசம் உடனே வந்து விடுகிறது. அது குழியிலே போட்டு மிதிக்கப்பட்டு அது பிழியப்பட்டு கசக்கப்பட்டு அப்பொழுதுதான் வருகிறது. அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களால் அனுபவத்தை பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சி காண இறை அருளையும் ஆசிரியை நாம் அன்றாடுவோம். ஆமாம். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான பணி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஜோதியுங்கள். இறைவாயும் மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடும் உம் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பட்டுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தர முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலால் அனைவரும் சேர்ந்து
உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்படிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவுள் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாகவும் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவிழாவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய சமாளியார், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அங்கு நிறைவேற செய்தது. மேலும் ஆண்டவரை, விண்ணகத்திலே அரியாசனத்தினை அமர்ந்திருந்த போது சுற்றி இருக்கின்ற வானதூதரின் புகழ்ச்சி மானம் மணக்கின்ற ஒரு ஆராதனையாக இருப்பதைப் போல இதோ உங்கள் மகன் இறந்த அந்த பலிபீடத்தை சுற்றி
இதோ இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினால் உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வானதூதர்களுடைய உள்ளத்தில் எந்த கவலையும் இல்லாதது போல இவர்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நீரே நீக்கி அந்த வானதூதர்களைப் போல இவர்கள் வீடு செல்ல இவர்களை ஆசீர்வதித்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தும் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நினைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருக்கிறோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உயிர் வைத்திருக்கும் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் ஒத்துமையையும் அமைதியையும் மன மகிழ்வையும் மன நிறைவையும் தந்திருந்த திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே, ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீ என் இல்லத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர் ஆன்மா நலமடையும்.
இயேசுக்கே புகழ். சத்தமாக கையை தூக்காதவங்களாம் தூக்கிங்க. மறைவில் யாரையும் கையை தூக்கல, அதனால இப்போ தூக்கலாம். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. வரையே வாழ்க. நாளைய திறப்பு விழா அன்னைக்கு இன்னொரு நடந்த சொல்கிறேன். ஆலய திறப்பு விழா அன்னைக்கு ரொம்ப மழை, நிறைய வேலைலாம் செஞ்சுட்டு கண்ணாடியை கண்ணே போட்டுட்டு கண்ணாடி தேடிட்டு இருக்காங்க. கண்ணாடி எங்கேயா வச்சுக்கணும், கண்ணாடி கண்ணில் தான் போட்டுக்கிறாங்க. பங்கு சாங்க. அதே போல் அழகான ஒரு மறைவு. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம், வேறு யாரும் கிடையாது. மூன்றாவது ஒரு மனுஷன் இல்லை நம்ம கண்ணில் நம்ம பிள்ளைங்க தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கிற எல்லாருக்கும் பிச்சு கொடுக்கக்கூடாது. ஒரு நாள் உட்காந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணமாக இருக்கும். ஒரு அழகான மறைவுரை இருக்கிற எல்லா இதுலேயே கொட்டேஷனாக போட்டு பிரச்சனை என்று வரும்போது இருக்கிற எல்லாத்தையும் யோசித்து கடைசியில் நம்ம பண்ண தப்பை மறந்துடும். நம்ம பண்ண தப்பை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நமக்கும் நிம்மதி கிடைக்கும், சுற்றி இருக்கிறவங்க நிம்மதி கிடைக்கும், ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்று ஒரு அழகான மறைவை கொடுத்து நமது பள்ளி தலைமை காவலர் தந்தை அவர்களுக்கு கரங்களை தட்டி இந்த வாழ்த்துக்களை இன்றைய சிறப்பு பாதையை சிறப்பாக ஜெபித்து சிறப்பித்தவர்கள் புனித அந்தோனியா மேல்நிலை பள்ளி, கீரக்குலை தெரு, அடைக்கலமாதாம்பியம், ஆட்சி தெரு, புத்தூர், ஜெகநாதபுரம், செல்லூர், அந்தனப்பேட்டை மற்றும் இளைஞராம மக்கள் இவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை கரங்களை தட்டி தெரிவித்துக் இன்றைய நோன்பு கஞ்சியை செய்வதற்கு உபயோகம் செய்தவர்கள் அந்தோனிதாஸ் பல்பு அவருடைய குடும்பத்தாருக்கும் சிவகுமார் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய பாராட்டுக்கு நன்றிகளையும் கடவுளை நூறு மாதா நன்னா நடந்துச்சுல. அப்போ சின்னசாமி அவர்கள் பூச வச்சார். யாருங்க அம்மா அந்த மறையுடைய நான் சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. அம்மாவை கூப்பிட்டு எல்லா பிரச்சனையும் சொல்கிறது போல எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, லூர்து மாதாவை நீங்கள் கையில் முந்தானியை பிடிச்சி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சரியாக சொன்னா ஞாபகம் இருக்குதா? முடிச்சிருந்தீங்கன்னா இருக்கும். ஒரு குடும்பம் வந்து கேட்டு கூப்பிட்டு போய் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இங்கே சுற்றி சிவப்பு கலரில் கார்பெட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அது 50,000 அவங்க சொன்னாங்க. நம்ம நிற்கிறதுக்கு 50,000 செலவு பண்ணலாம்னு வச்சு அதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பூவை நீங்கள் யாரை வச்சுட்டு போகாத அளவுக்கு ஒரு வேலி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா மனம் வந்து 18,000 பணத்தை கொடுத்து இப்போ இங்கே நடக்கிற வேலைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. இன்னொன்று 20,000 கொடுத்துருக்குறாங்க. வரல ஞாயிற்று நம்ம பற்றி சொல்லலாம். எனவே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சுமதி ததேயு அந்த குடும்பத்தை இந்த உதவி செய்ததற்காக அவங்களுக்கு நம்முடைய பரந்த கரங்களை கட்டி 11ஆம் வருஷம் கிழிஞ்சு இருந்துச்சு. நான் சொல்லவே இல்லை. 2 பேர் வந்தாங்க. வினோத் கால் முடியாமல் இருக்கிற காலம் அவரும் சகாயம் 2 பேர் வந்து அதை பார்த்துட்டு அவங்களே போய் பிரிண்டர் எடுத்து கையில் வந்து கொடுத்துட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலை, அவங்களே வந்து செஞ்சாங்க. அவர்களுக்கும் நம்முடைய கடவுளை எழுதி பாராட்டு. அனைவரும் இறுதி மாநாட்டுக்காக இருக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். 4வது வார வெள்ளிக்கிழமையை சிறப்பிப்பவர்கள் திருமறை மாதா, புனித பாத்திமா மாதாம்பியர்கள், புனித தோமையா தொடக்கப்பள்ளி, செபஸ்தியார் கோவில் மற்றும் காடப்பாடி பகுதி இறை மக்கள். அன்று சிறப்பான மறைவுரையை வழங்க இருக்கிறது அருள்பணி சபரி ஜேசுராஜ், நிர்வாகி புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளி, வேளாங்கண்ணி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்துள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பு
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. நோன்பு கஞ்சி ஸ்டேஜில் இருந்து கொடுப்பாங்க. போன வாரம் 50 பேர் நோன்பு கஞ்சி வாங்காம வீட்டுக்கு போயிருக்கீங்க. இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு கிடையாது. தயவுசெய்து உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு போங்க, சரிங்களா? நோன்பு செஞ்சவங்க உபயோக செஞ்சவங்க வருத்தப்படுறாங்க. நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால் எல்லாரும் வாங்கி கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு போங்க. அந்த கப்பை டஸ்ட்பினில் போட்டுட்டு போங்க. தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையர்களின் கருத்துக்களுக்காகவும் பாவிகள் மனம் திரும்ப வேண்டியும் புத்தரிக்கும் சிலர் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடவுமாக. ஆட்சி வருது திருநிலையில் நிறைவேறுவது போல மனநிலையில் நிறைவேறுகிறது. அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். ஆராதனையும் புகழும் மாட்சியும்
மரியாயின் மாசற்ற இருதயமே இதிலிருந்து அன்னையே தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவகால தியானம் இருக்கும்.